நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வரிசையை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். செப்பன்யா என்றால் தேவனின் மறைவிடம் அல்லது யெகோவா மறைக்கிறார் என்று பொருள். எதுக்காக இவருடைய தாய் தகப்பன் யெகோவா மறைக்கிறார், அதாவது தேவனின் மறைவிடம் என்று சொல்லி இந்த செப்பன்யாவுக்கு பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, மனேச ராஜாவுடைய நாட்களில் அநேகர் கொலை செய்யப்பட்டாங்க. அவருடைய நாட்களில் தான் ஏசையா தீர்க்கதரிசியும் கம்பத்தில் கட்டி வாளால் 2 துண்டாக அறுத்து சாவடித்தவன் யாருன்னு சொன்னால், இந்த யூதாவின் ராஜாவாக இருக்கிற இந்த மனேசை தான் நம்ம செய்யலாம். இந்த மனேசவுடைய நாட்களில் அநேக பிள்ளைகளை கொலை செய்யலாம். அப்போ கொலை செய்யும்போது ஒரு பிள்ளையை மறைச்சி வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை தான் பின்னாட்களில் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்து அவர் தான் செப்பன்யா. ஆகவே தான் தன்னுடைய பெற்றோர் அந்த பிள்ளைக்கு யெகோவாவின் மறைவிடம் அல்லது தேவன் மறைக்கிறார் என்ற ஒரு பெயரை செப்பன்யாவுக்கு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் வாசிக்கலாமா? செப்பன்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். நாட்களிலே சரி, கவனிக்கலாம். இந்த இடத்துல எஸ்கியாவின் குமாரன் இருக்குதுங்களா? எஸ்கியாவின் குமாரன், எஸ்கியாவின் போர்டை பாருங்கள். எஸ்கியாவின் குமாரன் பாருங்க. எஸ்கியா அப்படி என்பது யாரை குறிக்குன்னா, எசேக்கியா ராஜாவை நம்மனா குறிக்குது. யாரை சொல்லப்பட்டிருக்குது? எசேக்கியா ராஜாவை நம்மனா சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனிக்கும்படியாக விரும்புகிறேன். எசேக்கியா ராஜாவுடைய 3வது தலைமுறை. கவனிங்க எல்லாருங்க, பாருங்கள், போர்டை பாருங்கள். இவர் செப்பன்யா யூத ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். இந்த செப்பன்யா எந்த வம்சம்? யூத ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த செப்பன்யா. தேவ பிள்ளைகளை, ஆக இந்த எசேக்கியா ராஜாவுடைய 3வது தலைமுறையில் யார் வராருன்னா, இந்த செப்பன்யா நம்ம பிறக்கிறார். இந்த செப்பன்யாவுக்கு எசேக்கியா எப்போ யாருன்னா, தாத்தாவாக யார் இருக்கிறார்னா, இந்த எசேக்கியா செப்பன்யாவுக்கு காணப்பட்டார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். திரும்ப வாசிங்கம்மா. 1:1 செப்பன்யா. ஆமோனின் புத்திரனாகி யோசியா என்னும் யூதாவின் ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம். முதல்ல பார்த்தோம், இவர் யாரு எத்தனாவது தலைமுறையில் வர்றாரு? எசேக்கியா ராஜாவுக்கு 3வது தலைமுறை. அப்போது எசேக்கியா ராஜா செப்பன்யாவுக்கு தாத்தாவாக காணப்பட்டார். சரி, கவனிக்கலாம். யோசியாவுடைய நாட்களில் தான் யூதாவின் ராஜாவாக இருக்கிற யோசியாவின் நாட்களில் தான் யார் ஊழியம் செய்கிறார்னா, செப்பன்யா ஊழியம் செய்கிறார். இவருடைய நாட்களில் எரேமியாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஆக தேவ பிள்ளைகளே, செப்பன்யாவும் எரேமியாவும் சமகால தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. ஒரே நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இவருடைய செப்பன்யாவுடைய பிரசங்கத்தின் வாயிலாக தான் கவனிக்கலாம். இந்த யோசியாவுடைய நாட்களில் நியாயப்பிரமாணம் கண்டெடுக்கப்பட்டு யூதர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் காணப்பட்டது. அது ரொம்ப நாள் நீடிக்கலை. காரணம், யோசியா ராஜா மரித்த பிற்பாடு சிதைக்கியா போன்ற ராஜாக்கள்லாம் வந்ததுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் அந்த எழுப்புதல் அமைந்ததாக காணப்பட்டது. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த செப்பன்யாக்குள்ளே இருக்கிற விசேஷம் என்னன்னா, கவனிங்க எல்லாருங்க, பாருங்கள், போர்டை பாருங்கள். செப்பன்யாக்குள்ளே இருந்த விசேஷம் என்னன்னா, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத பாவங்களை யார் சொல்கிறாருன்னா, யூதருக்குள்ளே இருக்கிற பாவத்தை இந்த செப்பன்யா சொல்லுகிறவராக காணப்பட்டார்.
இந்த 3 அதிகாரத்தையும் முழுவதுமாக வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தருடைய நாள் என்று எந்த தீர்க்கதரிசியும் அதிகமாக சொல்லலை. ஆனால் இவர் மட்டும்தான் 7 முறை கர்த்தருடைய நாள் என்று சொல்லுவார். தேவனுடைய எரிச்சலை குறித்து 2 முறை சொல்லுவார். தேவனுடைய எரிச்சலை குறித்து இவர் 2 முறை சொல்லுகிறவராக யார் காணப்பட்டார்? இந்த செப்பனியா என்ன பண்ண காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, எதனால உங்களுக்குள்ள கர்த்தருடைய நாள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஏன் கர்த்தர் யூதாவை நியாயம் விசாரிக்க போகிறார் என்பதற்கு ஒரு 3 விக்கிரக ஆராதனையை குறித்து செப்பனியா யூதருக்குள்ளே இருக்கிறத நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ம் 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 பாருங்க, கெம்பீரின் என்பவர்களின் பெயரில் சரி கவனிக்கலாம். முதலாவது காரியம், அதாவது 3 காரியங்களை குறித்து சொல்றாரு. யூத ஜனங்களுக்குள்ள 3 விக்கிரக காரியங்களை குறித்து அவங்களுக்குள்ள இருந்ததை சொல்றாரு. முதலாவது காரியம் கெம்மரி தானே? கெம்மரி கவனிக்கலாம். கெம்மரின்னு சொன்னால் விக்கிரக கோயில் பூசாரின்னு அர்த்தம். கெம்மரி என்றால் விக்கிரக கோயிலில் பூஜை செய்கிறவர்கள் பூசாரி. அந்த பூசாரி என்ன காரியத்தை செய்வானோ அதே காரியத்தை யார் செய்கிறாங்கன்னா, தேவாலயத்தில் பணி செய்கிற ஆசாரியர்கள் என்ன பண்ணால் செய்தவர்களாக காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்ப்போம்னா, வீடுகள் மேல் வானசேனையே பணிந்து கொள்ளுகிற வாசிங்கம்மா. ம் ம் சரி, இங்கே கவனிக்கலாம். பாருங்கள், வீடுகள் மேலே வானசேனையை பண்ணியிருக்கிற அப்படின்னா சூரியனை பார்த்து குனிந்து நமஸ்காரம் பண்ணுகிற காரியம் இந்த பூசாரிங்க செய்தாங்க. இதே காரியத்தை ஆலயத்தில் ஆராதனை செய்கிற, அதாவது ஆசாரிகள் நம்ம செய்தவர்களாக காணப்பட்டாங்க. நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? 4:19 உபாகமம் 4:19 கொஞ்சம் வாசிப்போம். 4:19 கொஞ்சம் வாசிப்போம். வானத்திற்கு ஏறெடுத்து சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, வானசேனையாய் காணப்படுகிற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நோக்கி வணங்காதபடி, அதை பணிந்து கொள்ளாதபடி உங்கள் ஆத்துமாவை குறித்து என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னாங்க. இந்த கெம்மரிம் என்பது கோயிலில் பூஜை செய்கிற பூசாரி என்று அர்த்தம். பாருங்கள், அவன் என்ன செய்கிறானோ பாருங்கள், சூரியனை நமஸ்கரிக்கிறது போல் யூதருக்குள்ளே இருக்கிற, அதாவது ஆசாரியெலாம் அதே காரியத்தை செய்தாங்க. ஆலயத்துக்கு ஆசாரியர்கள் வருவாங்க. பாருங்கள், கிழக்கு முகமாக எது இருக்கும்? வாசல் காணப்பட்டது. சூரியன் உதைக்கிற திசையும் எது? கிழக்கு தான். எந்த தேசத்தில் பார்த்தாலும் சூரியன் எந்த திசையில் உதிக்குன்னு சொன்னால் கிழக்கு திசையில் தான் உதிக்கும். கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கிறவங்க, அதாவது தேவாலயத்தில் வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு முதுகு எந்த பக்கம் இருக்கும்? கிழக்கு புறமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆசாரியங்க முதுகு வந்து தேவாலயத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் முதுகை காண்பித்து கிழக்கு போகமாக திரும்பினோம்னா சூரியனை நமஸ்கரிக்கிறவர்களாக யார் காணப்பட்டாங்கன்னா, இந்த அதாவது ஆலயத்தில் பணி செய்கிற ஆசாரிகள் காணப்பட்டாங்க. இதை தான் வானசேனையை பணிந்து கொள்ளுகிற கெம்மரிம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, ஐயா நான் அதெல்லாம் செய்யலையா, நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், உண்மையாக இருக்கிறேன்னா ரொம்ப நல்லது தான். ஆனால் ராகாலம் யமகண்டம் இதெல்லாம் கணித்து பார்த்து நடக்கிறவர்களாய் காணப்படும்னா நாமளும் சூரியன் சந்திரனை சேவிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது.
இந்த ராகாலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதை வச்சு கணிக்கிறாங்கன்னா சூரியன் சந்திரன் வச்சு தான் கணித்தினோம்னா 4 நட்சத்திரங்களை எழுதுறாங்க. அதை பார்த்தோம்னா நம்மளும் எதை பணிந்து கொள்ளுகிறோம்? சூரியனை பணிந்து கொள்ளுவர்களாக இருக்கணும். காரியம். சரி பாருங்க, இவங்க 8லிருந்து 10 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, வாசிங்கம்மா. முதலாம் அதிகாரம் செப்பனியா. இல்லைம்மா, மல்காவின் பேரில் ஆணையிட்டாங்கன்னு இருக்குது. 5 வாசிங்கம்மா, 5 வாசிங்க. சரி, கவனிக்கிறான். கர்த்தர் பேர்லேயும் ஆணையிடுறாங்க, மல்காவின் பேர்லேயும் ஆணையிட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். மல்காம் போட பாருங்க. இந்த மல்காம் என்பது சிரேனே பெனேக்கியர் வணங்கி வந்த தெய்வம், அதாவது சத்திய தேவதை என்று இதை என்ன பண்ண வணங்கினாங்க. எது? மல்காம். பாருங்க, இதெல்லாம் ஆணையிடணும்னா இந்த சிரேனே பெனேக்கியர் ஜனங்க யார் மேலே ஆணையிட்டு தங்கள் காரியங்களை உறுதிப்படுத்துவாங்கன்னா இந்த மல்காமின் பேரில் தான் ஆணையிடுவாங்க. இதே யூத ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது கர்த்தர் மேலேயும் ஆணையிட்டாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிற அவர்களை பிரியப்படுத்தும்படியாக மல்காவின் பேர் மேலேயும் ஆணையிட்டாங்க. தேவ பிள்ளைகளை, இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க ஆட்சியாளர் என்ன வழிபாட்டில் இருந்தாலும் கூட அவங்கள கூப்பிட்டு கனப்படுத்தின்னு இருப்பாங்க சபையில். சத்தியத்தை சொல்கிற வேலை தான் ஊழியக்காரனுக்கு தவிர, அவன் 1008 காரியத்தை ஆட்சியும் வந்திருப்பான். வந்து புல்பீட்டில் நிற்க வச்சு அவங்களுக்கு டவுலை போட்டு அவங்கள கௌரவிக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை அருவருக்கிற காரியங்க. கர்த்தரை புறக்கணிக்கிற காரியம். கர்த்தர் இதை அருவருக்கிறாரு. இந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யவே கூடாது. எத்தனையோ ஊழியக்கார கூடுகையில் போய் பார்க்குறேன். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. கூப்பிடுங்க, வானான்னு சொல்ல. ஊர் தலைவராக இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புல்பீட்டில் ஏற்றவே கூடாதுங்க. கர்த்தருடைய ஆலயம், அதாவது பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குது. இது மேலே ஏற்றவே கூடாது. வந்து அவங்கள கௌரவிக்க விரும்புகிறியா, முன் வரிசையில் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்கள கௌரவித்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்தை கொடுக்கறது தான் ஊழியக்காரனுடைய வேலையை தவிர, அவங்கள பிரியப்படுத்த அல்லது அவங்களிடத்த கையை நீட்டுகிற காரியம் பார்த்தோம்னா அவங்க எப்படிங்க கர்த்தரை நம்புவாங்களா? ஒரு காலம் நம்பவே மாட்டாங்க. இவங்களே கர்த்தரை ஆராதிக்கிற ஆண்டவர் அதை செய்கிறார் இதை செய்கிறாருன்றாங்க, நம்ம இடத்துல கையேந்துறாங்களேன்னு சொல்லி அவங்க ஒரு நாளும் கர்த்தரை நம்பவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இது என்ன காரியத்தை யூதர்கள் செய்தாங்கன்னு சொன்னால், அதை கர்த்தர் மேலேயும் ஆணையிடுறாங்க, மல்காவின் பேர்லேயும் ஆணையிடுறாங்க. சத்திய தேவதையாய் காணப்படுகிற மல்காமின் பேர்லேயும் ஆணையிட்டதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது புறஜாதிகளை பிரியப்படுத்துகிற காரியம் யூதருக்குள்ள நபன காணப்பட்டது. அல்லேலூயா. சரி, 8ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? 2வது பாவம் பாருங்க. அதிபதிகளையும் பாருங்க, மறுதேசம் வஸ்திரத்தை தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். 2வது பாவம் செப்பனியாவுடைய நாட்களில் காணப்பட்டது. யூதர்களுக்குள்ள மறுதேசத்தின் வஸ்திரத்தை தரித்தாங்க. இந்த கானானியர், அம்மோனியர், மோவாப்பியர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கள் தெய்வங்களுடைய படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்டு மாதிரி பண்ணுவாங்க. தன் வஸ்திரங்களத்தில் ஃப்ரண்ட்டு மாதிரி அடித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா உடுத்தவர்களாக காணப்பட்டாங்க. இதையும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அதை ஒரு பொருட்படுத்தாமல், என்னடா அது, அவன் தெய்வத்துடைய படத்தை ஃப்ரிண்டிங் மாதிரி அடித்து, அதாவது எம்ப்ராய்டிங் பண்ணி அதை வஸ்திரத்தை உடுத்துறானே, அதை எடுத்து நம்ம உடுத்து கொள்ளுகிறோமே, இது கர்த்தருக்கு விரோதமான காரியமே இல்லையான்னு சொல்லி அதை குறித்து ஒரு பொருட்படுத்தாதவர்களை யார் காணப்பட்டாங்கன்னா யூதருக்கு காணப்பட்டாங்க. அதுதான் மறுதேசத்தின் வஸ்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நம்முடைய சபையில் கூட எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். இதை கர்த்தருடைய பிள்ளைங்க, மறுதேசத்தின் வஸ்திரம் எதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, மயில் போல் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க, யானை போல் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க,
பொங்க வச்சு பானை பொங்கி வர மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் விக்கிரகங்கள், அதாவது தெய்வங்களுக்கு சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட வஸ்திரங்களை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாதுங்க. மறு தேசத்தின் வஸ்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணார், அருவருக்கிறார். ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் பார்த்தேன். ஒயிட் சாரி, அந்த மலையாளிங்க கட்டுவாங்க பாருங்கள், ஒரு மாதிரி அழுக்கு ஒயிட் மாதிரி, பால் ஒயிட் மாதிரி கட்டுவாங்களே சாரி, அதில் முன்னோங்க இது மயில், பின்னோங்க இது மயில், அவ்வளோ அழகாக எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மயிலை வர அப்படியே காமிச்சின்னு போகுது. எது காமிக்குதுன்னு தெரில. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. மறு தேசத்தின் வஸ்திரத்தை கர்த்தர் அருவருக்கிறார். 2வது பாவம். 3வது 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். 3வது பாவம். ஏன் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி எந்த தீர்க்கதரிசனம் சொல்லாதபடி 7 முறை இவர் சொல்கிறார்னா தன்னுடைய தீர்க்கதரிசன உரையில் இந்த 3 பாவங்கள் தாங்க காரணம். பாருங்க, வாசற்படியை தாண்டுகிற பழக்கம் யூதருக்குள்ளும் காணப்பட்டது. இந்த வாசற்படியை தாண்டுகிற பழக்கம் எங்கே இருந்ததுன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தருடைய யுத்தம் வருது பாருங்க. ஏலி ஆசாரியனும் அவங்களுடைய பிள்ளைகளும் செத்தாங்க. உடன்படிக்கை பெட்டி, அதாவது பெலிஸ்தர் என்ன பண்ண பிடிபட்டு கொண்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு போன பிற்பாடு எடுத்து போய் அந்த பெட்டி எங்கே வச்சான்னா தாகோன் கோயிலில் என்ன பண்ண வச்சான். இந்த தாகோன் சிலை பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும். கொண்டு போயிட்டு தாகோனுக்கு முன்பதாக, அந்த கோயிலில் தாகோன் சிலைக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் வச்சாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், தாகோன் சிலை என்ன பண்ண கீழே விழுந்து இருந்தது. பார்த்தா கொஞ்சம் பள்ளம் தோண்டி முன்னாடி வச்சு அது காலை சிமெண்ட்டு போல் போட்டு இணைச்சி கொஞ்சம் முன்னாடி எடுத்துன்னு வந்து நிற்க வச்சான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், இப்போ சிலை முன்னாடி வந்ததுனால எங்கே வந்து விழுந்துருச்சு, வாசற்படியில் விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி காணப்பட்டது. இதனால் பெலிஸ்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய தெய்வம் வாசற்படியில் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசற்படி மிதிக்கவே மாட்டாங்க. வாசற்படியை தாண்டி போகிற பழக்கம் பெலிஸ்தர் இடத்துல நம்மனா காணப்பட்டது. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா சில பெரிய பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வாசப்படியில் உட்காந்துன்னா அறிவு இருக்குதா பாரு, வாசப்படியில் உட்கார ஒரு பொம்பளை பொண்ணுன்னுவாங்க. கவனிக்கலாம். இதெல்லாம் எங்கே இருந்து வந்தோன்னா பெலிஸ்தர் இடத்துலேருந்து வந்த பழக்க வழக்கமாக நம்ம இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தர் வாசற்படிக்கு குங்குமஞ்சு வச்சு நம்ம தெய்வம் விழுந்தது என்பதற்காக அதை என்ன பண்ண வணங்க ஆரம்பித்தாங்க. இதே காரியத்தை தேவ பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களும் காலங்கள் கடக்க அந்த பழக்கம் இவங்களுக்குள்ளே வந்து, கவனிக்கலாம், எருசலேமில் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூட நம்பிக்கையில் மூழ்கி போய் எதை மிதிக்க மாட்டாங்க, வாசற்படியை மிதிக்க மாட்டாங்க, அதை தாண்டி போகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஏன் புறஜாதி மார்க்கத்தில் வாசற்படியில் குங்குமம் மஞ்சளும் வைக்கப்படுன்னா அதில் இப்போ 1008 காரியங்கள் இருந்தாலும் கூட இதில் ஒரு அர்த்தமும், இது ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஆமே தேவ பிள்ளைகளே, அதாவது மூட நம்பிக்கையில் யார் மூழ்கி போயிருந்தாங்க, யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா மூழ்கினவர்களாக காணப்பட்டாங்க. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த தீர்க்கதரிசியும் சொல்லப்படாத காரியத்தை யார் சொல்கிறாருன்னா செப்பனியா சொல்லுகிறது பார்க்குறோம். அதனால் மல்கா கெம்ரிம் என்று சொன்னால் கோயில் பூசாரி செய்கிற காரியத்தை இவர்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. 2வது கவனிக்கலாம், மல்காவின் பேர்லேயும் ஆணையிட்டாங்க, கர்த்தருடைய பேர்லேயும் ஆணையிட்டாங்க. மல்கா என்பது சத்திய தேவதன் அர்த்தம். சிரேனே பேனேக்கர் வணங்கி வந்தாங்க. கர்த்தரையும்
அதாவது புறச்சாதிகளை பிரியப்படுத்தும்படியா அந்த மல்காவின் பேரில் என்ன பண்ணாங்க, ஆணையிட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு வர மாதிரி இருக்கும், புறச்சாதிகளும் பிரியப்படுத்துகிற காரியத்தை அந்த விசேஷ நாட்கள் என்ன பண்ணால் வெளியே காட்டுவாங்க. இதெல்லாம் கர்த்தரை கோபப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவது காரியம், ரெண்டாவது காரியம் மறுதேசத்தின் வஸ்திரத்தை நம்ம உடுத்தினாங்க. மூன்றாவது காரியம் வாசற்படியை தாண்டுகிற காரியம் யூதருக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வரவே கூடாது. கொஞ்சம் சர்ச்சில் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறேன். முழங்கால் படியில்லாமா ஜெபிக்கலாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, கான்பரன்ஸ் லைனில் இருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். என்னால் சபை கட்டுமான பணியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே